திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குதிரைபேர குற்றச்சாட்டை சுமத்தி மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு அவதூறை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி முதல் முறையாக நேற்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தால் திரு விஜய் அரசினுடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. இது பொய்யான வழக்கு. இந்த வழக்கில் இவரை கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய முகாந்திரம் இல்லை என்ற அடிப்படையில் நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமீனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் இந்த குதிரைபேர சர்க்கார் முதல் முறையாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. ஆட்சிக்கு 55 நாட்களை கடந்தும் கூட நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாத தாவேக அரசு தினந்தோறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது எந்த குற்றங்களை சுமத்தலாம் என்று சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை அரங்கேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு போடுறதுல கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வரிந்து கட்டிக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 29ஆம் தேதி அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு காவல்துறை ஆத்தூர் காவல் நிலையம் நீங்கள் 30ஆம் தேதி எங்கள் முன்னால் ஆஜராகி நீங்கள் சாட்சியம் அளிக்க வேணும், உங்களை விசாரிக்க வேணும்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு அழைப்பாணை கொடுக்குது காவல்துறை. வழக்கறிஞரின் மூலமாக பெற்ற திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக நீங்கள் சொன்ன அந்த தேதியில் எனக்கு மெடிக்கல் செக்கப்புக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் மருத்துவருடன் இருக்கிற காரணத்தினால நான் அன்னைக்கு வர முடியாது, நான் அடுத்த நாள் வருகிறேன், அடுத்த சில நாட்கள் கழித்து வரை எனக்கு நேர அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி அனிதா அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் வாங்கி கொண்ட பிறகும் கூட முன்ஜாமீன் ஒன்று ரத்து செய்யப்பட்டு முன்ஜாமீன் வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே காரணத்திற்காக அவசரமாக ஓடி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்வதனுடைய பின்னணி என்ன? எதற்கு ஒரு அவதூறு வழக்கில் கைது செய்தவரை 6 மணி நேரம் 7 மணி நேரம் போலீஸ் இன்டராகேஷன் எதற்காக? அவதூறு வழக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க, வீடியோ ஆதாரம் இருக்குது, நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறோம், ரிமாண்ட் பண்ணுறோன்னு போகலாம். ஆனால் 7 மணி நேரம் 5 மணி நேரம் கைது செய்யப்பட்டு எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சு இன்ட்ராகேஷன் நடக்குதுன்னா அது என்ன மர்மம் என்று எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம், எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காவல்துறை அலுவலகத்திலிருந்து மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு எடுத்து செல்கிற பொழுது பத்திரிகையாளர் உங்களை சந்தித்து ஒரு கருத்தை வெளியிட்டார். என்னை காவல்துறை கட்டாயப்படுத்தியது, என்னை ரிசைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணது, தாவேக்கால சேர்ந்துருங்க என்று குற்றச்சாட்டை, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அப்போ 6 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த இன்ட்ராகேஷன் இதுக்கு தான் தேவைப்பட்டதா? அப்போ விஜய் அரசு எதை நோக்கி போகிறதுனா, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாஜக கட்சி ஆட்சியில் ஈடியை விட்டு மிரட்டி என்னை கட்சியில் சேர்க்க சொன்னாங்கன்றதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்குது, ஊடகங்களில் வந்திருக்கு. அதே மெத்தடை தான் இன்னைக்கு தாவேக அரசும் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கின்றது. நேற்றைக்கு இந்த வழக்கின் மூலமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கின் மூலமாக தெள்ள தெளிவாக இருக்கிறது.